வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோல பிஜிடிஆர்பி யூனிட் 1ல இருக்கக்கூடிய கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி ஆஃப் ஸ்கொயர் பிளானர் அண்ட் டெட்ராகோனல் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த சிஎஃப்டி தியரி கான்செப்ட்ல இருந்து 2 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். The crystal field splitting energy for octahedral and square planar complex is related as. இது டிஆர்பி டயட் லெக்சரர் 2009ல கேட்ட क्वेश्चन 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க முன்னாடி இந்த சிஎஃப்டி தியரி நம்ம டீடைலா பார்த்துட்டு அப்புறம் இந்த क्वेश्चन ஆன்சர் சால்வ் பண்ணலாம். இந்த சிஎஃப்டி தியரில first octahedral tetragonal and square planar இந்த மூணு ஸ்ட்ரக்சருக்கும் first என்ன டிஃபரண்ட் அப்படினு பார்க்கலாம். octahedral லிகாண்ட் வந்து x y z ஆக்சிஸ்ல ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். இதே டெட்ராகோனல்ல x ஆக்சிஸ்லயும் y ஆக்சிஸ்ல லிகாண்ட் வந்து கொஞ்சம் சென்ட்ரல் மெட்டல் இடத்தோட க்ளோஸா இருக்கும். இந்த ரெண்டு ஆக்சிஸுமே கொஞ்சம் கம்ப்ரஷன் ஆயிருக்கும். z ஆக்சிஸ் வந்து கொஞ்சம் எலாங்கேட் ஆயிருக்கும் octahedral கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் இந்த டெட்ராகோனல் நம்ம டிசார்டட் octahedral அப்படினு சொல்றோம். இந்த z ஆக்சிஸ் நம்ம டெட்ராகோனல்ல ரிமூவ் பண்ணிட்டோம்னா அங்க x y ஆக்சிஸ் மட்டும் இருக்கும். அது ஸ்கொயர் பிளானர் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிரும். அப்போ இந்த octahedralோட CFT கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் கண்டுபிடிச்சோம் அப்படினா நம்ம டெட்ராகோனலுக்கு கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் அதுல இருந்து கண்டுபிடிச்சலாம். z ஆக்சிஸ் கொஞ்சம் எலாங்கேட் ஆயிருக்கும். இதே டெட்ராகோனல்ல நம்மளுக்கு z ஆக்சிஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கு CFT கண்டுபிடிச்சோம்னா அதுல இருந்து ஸ்கொயர் பிளானருக்கு கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் கண்டுபிடிச்சிரலாம். அப்ப மூணு ஒண்ணோட ஒண்ணு ரிலேட் ஆனது நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் octahedral கண்டுபிடிச்சிட்டு அடுத்து டெட்ராகோனல் அடுத்து ஸ்கொயர் பிளானர் கண்டுபிடிக்கலாம். இப்போ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் in an isolated gaseous state all the 5 d orbital of central metal ion are degenerate. ஒரு isolated gaseous stateல central metal atom இருக்கும்போது அதோட 5 d orbitalum equal எனர்ஜில இருக்கும். அதான் degenerate d orbital அப்படினு சொல்றோம். இப்போ degenerate d orbitalல central metal atom இருக்கும்போது central metalல ligand approach பண்ண வரும். first spherical approach பண்ண வரும். அப்படி ligand spherical approach பண்ண வரும்போது இங்க ligand orbitalல உள்ள எலக்ட்ரானும் இதே central metal atomல உள்ள d orbitalல உள்ள எலக்ட்ரானும் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் நடக்கும். இந்த எலக்ட்ரான் ரிப்பல்ஷனால இந்த 5 டீஜெனரேட்டர் ஆர்பிட்டாலோட எனர்ஜி இன்கிரீஸ் ஆகும். இதான் நம்ம ஸ்பெரிக்கல் ஃபீல்ட் அப்படினு சொல்லுவோம். ஓகே, அப்ப ஸ்பெரிக்கல் ஃபீல்ட்னா லிகாண்ட் ஸ்பெரிக்கலா அப்ரோச் பண்ண வரும்போது அதோட எனர்ஜி இந்த 5 டீஜெனரேட் ஆர்பிட்டாலோட எனர்ஜி இன்கிரீஸ் ஆகும். So energy of all the 5 d orbital will increases due to the repulsion between electron of the metal and ligand. அப்ப ligand ஆர்பிட்டாலும் மெட்டல் ஆர்பிட்டால உள்ள எலக்ட்ரானுக்கு இடத்துல ரிப்பல்ஷன் நடக்கிறதுனால இந்த 5 டீஜெனரேட் ஆர்பிட்டாலோட எனர்ஜி இன்கிரீஸ் ஆகுது. ஓகே, இதுதான் ஸ்பெரிக்கல் ஃபீல்ட் அப்படினு சொல்றோம். அப்ப இந்த லிகாண்ட் ஸ்பெரிக்கலா அப்ரோச் பண்ணும்போது இந்த 5 டீஜெனரேட் ஆர்பிட்டாலோட எனர்ஜி இன்கிரீஸ் ஆகுது. அப்ப லிகாண்ட் வந்து இப்போ வேற வழியா அப்ரோச் பண்ண வரும். லிகாண்ட் வந்து சென்ட்ரல் மெட்டல் இடத்தை இப்ப ஆக்சிஸ் வழியா அப்ரோச் பண்ண வரும்போது இங்க மெட்டல் இடத்துல d ஆர்பிட்டால்ல ரெண்டு ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் டென்சிட்டி ஆக்சிஸ்ல இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால் வந்து dz2 ஆர்பிட்டால்ல z ஆக்சிஸ்ல எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கும். அப்போ லிகாண்ட் வந்து z ஆக்சிஸ் வழியா அப்ரோச் பண்ணும்போது இந்த ஆர்பிட்டால் வந்து ரிப்பல்ஷன் ஆகும். இதே லிகாண்ட் வந்து y ஆக்சிஸ் வழியா வரும்போது இங்க y ஆக்சிஸ்ல எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கு. அப்போ y ஆக்சிஸ்ல இந்த லோப் இருக்குனால அப்ப இங்க இருக்கக்கூடிய d ஆர்பிட்டால்ல உள்ள இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் லிகாண்ட் அப்ரோச் பண்ண வரும்போது அந்த ஆர்பிட்டால்ல உள்ள எலக்ட்ரானுக்கு இடையில ரிப்பல்ஷன் நடக்கும். இதே மாதிரி லிகாண்ட் y ஆக்சிஸ் வழியா அப்ரோச் பண்ண வரும்போது x ஆக்சிஸ் மூலமா அப்ரோச் பண்ண வரும்போது x ஆக்சிஸ்ல இங்க எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கு மெட்டல் ஆர்பிட்டால்ல. அப்போ இங்க லிகாண்டுக்கும் இந்த எலக்ட்ரானுக்கு இடையில ரிப்பல்ஷன் நடக்கும். அப்போ இந்த ரெண்டு ஆர்பிட்டாலுமே x y z ஆக்சிஸ்ல இதோட எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கிறதுனால லிகாண்ட் ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரானுக்கும் இந்த ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரானுக்கு இடையில ரிப்பல்ஷன் நடக்கும். அப்போ இந்த ரெண்டு ஆர்பிட்டாலோட எனர்ஜி இன்கிரீஸ் ஆகும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 ஆர்பிட்டால் xy yz xz இந்த மூணு ஆர்பிட்டாலுமே இந்த மூணு ஆர்பிட்டாலோட எலக்ட்ரான் டென்சிட்டி இன்பிட்வீன் ஆக்சிஸ்ல இருக்கு. அப்ப இன்பிட்வீன் ஆக்சிஸ்ல இருக்கும்போது லிகாண்ட் y ஆக்சிஸ் வழியா வரும்போது லிகாண்ட் வந்து x ஆக்சிஸ் வழியா வரும்போது z ஆக்சிஸ் வழியா வரும்போது இந்த மூணு ஆர்பிட்டாலுமே அஃபெக்ட் ஆவறது இல்ல. ஏன்னா இந்த மூணு ஆர்பிட்டாலுக்குமே எலக்ட்ரான் டென்சிட்டி ஃபுல்லாவே இன்பிட்வீன் ஆக்சிஸ்லாம் இருக்கு. அப்ப இன்பிட்வீன் ஆக்சிஸ்ல இருக்கறனால இந்த மூணு ஆர்பிட்டாலுமே ரிப்பல்ஷன் ஆகாது. சோ இந்த மூணு ஆர்பிட்டாலும் அட்ராக்ஷன் தான் ஆகும். அப்ப அட்ராக்ஷன் ஆனா இதோட எனர்ஜி என்ன ஆகும்? டிகிரீஸ் ஆகும். அப்போ இங்க இருக்கக்கூடிய மெட்டல் இடத்துல உள்ள 5 டீஜெனரேட் ஆர்பிட்டால ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகும். ஒன்னு டபுள் டீஜெனரேட்னா அது EG அப்படின்னு சொல்றோம். இந்த ரிமைனிங் மூணு ஆர்பிட்டால் ஒண்ணா இருக்கும். அது ட்ரிபிள் டீஜெனரேட் அப்படின்னு சொல்றோம். அது T2G ஆர்பிட்டால். அப்ப நார்மலா 5 டீஜெனரேட் ஆர்பிட்டால் இப்ப ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகுது. ஒன்னு EG இன்னொன்னு T2G. ஓகே, அப்போ இங்க டீஜெனரேட் ஆர்பிட்டால் ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகுது. EG T2G. EG ஆர்பிட்டால்ல dz2 அடுத்தது dx2 y2 T2G ல dxy yz xz. அப்ப இந்த EG க்கும் T2G க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் octahedral அப்படின்னு சொல்லுவோம். இது ஈக்குவல் டு del TQ. TQ வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் குவாண்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப டெல்டாங்கிறது கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங். இப்போ octahedral ஜாமெட்ரி பார்த்தோம். அடுத்து இதுல இருந்து டெட்ராகோனல் எப்படி பார்க்கலாம்? டிசார்டட் octahedral ஜாமெட்ரி. The ligand present in the z axis of octahedral complex is moved further away the complex. இப்போ octahedral complexல z axisல ligand வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் x y z ல. அப்ப இங்க z axis வந்து கொஞ்சம்
எலாங்கேட் ஆயிருக்கு. இதான் செட் ஆக்சிஸ். ஓகே, அப்போ எக்ஸ் ஒய் இந்த ரெண்டு ஆக்சிஸ் வந்து ஆக்ட்ராகட்ல இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் வந்து என்ன ஆகுனா சென்ட்ரல் மெட்டல் எடுத்து பார்த்து மூவ் ஆகுது, கம்ப்ரஷன் ஆகுது. அப்ப இங்க செட் ஆக்சிஸ் வந்து எலாங்கேட் ஆகுது, எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் வந்து கம்ப்ரஷன் ஆகுது. ஓகே, tetragonal geometry ல the movement of z axis xy plane become close to the central metal atom. அப்ப xy plane வந்து க்ளோஸ் ஆகுது, z axis வந்து கொஞ்சம் elongate ஆகுது. Okay, upon the structure in which ligand along the z axis are different distance from the ligand xy plane is called tetragonal structure. அப்போ இந்த octagonal structureல z axis வந்து long distance different distanceல இருக்கும், xy வந்து ஒரு different distanceல இருக்கும். அந்த structure தான் tetragonal structure னு சொல்றோம். அப்போ z axisல இருக்கக்கூடிய ligand இப்போ xy x y z இந்த மூணு ஆக்சிஸ்லயுமே லிகாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும் டெட்ராகோனல்ல, டிஸ்ஆர்டர் ஆக்ட்ராகட்டல்ல. அப்போ மூணு ஆக்சிஸ்லயுமே லிகாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும் போது இந்த செட் ஆக்சிஸ்ல உள்ள லிகாண்ட் சென்ட்ரல் மெட்டல் இடத்துல லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தா இந்த செட் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய லிகாண்ட் ஆர்பிட்டல் உள்ள எலக்ட்ரானுக்கும் இந்த மெட்டல் இடத்துல உள்ள டி ஆர்பிட்டல் உள்ள எலக்ட்ரானுக்கு இடையில ரிப்பல்ஷன் கம்மியா இருக்கும். அதே XY ஆக்சிஸ்ல ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால இங்க எக்ஸும் y ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய லிகாண்ட் ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரானுக்கும் மெட்டல் இடத்துல உள்ள ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரானுக்கு இடையில எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும். அப்ப எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கனால மெட்டல் இடத்துல எக்ஸ் ஒய் ஆர்பிட்டால் என்ன எக்ஸ் ஆக்சிஸ்லயும் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலோட எனர்ஜி அதிகமா இருக்கும், செட் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலோட எனர்ஜி டிகிரீஸ் ஆகும். ஓகே, electron in the xy plane will get more repel then along the z axis. Z axis விட x and y axis ல வந்து க்ளோஸா மெட்டல் இடத்தோட க்ளோஸா இருக்கனால இந்த ரெண்டு ஆர்பிட்டால் மட்டும் மோர் ரிப்பல்ஷன் இருக்கும், z axis வந்து லெஸ் ரிப்பல்ஷன் இருக்கும். ஆர்பிட்டால் கண்டெய்னிங் z get stabilize. அப்ப z ஆர்பிட்டால் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும், அதே மாதிரி xy ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் வந்து டீஸ்டெபிலைஸ் ஆகும். அப்போ இங்க நம்ம ஆல்ரெடி ஆக்ட்ராகட்ல T2G EG அப்படிங்கிறது ரெண்டா ஸ்ப்ளிட் ஆச்சு. இதுல z ஆக்சிஸ்ல dyz dxz அடுத்தது dz2 இந்த மூணு ஆர்பிட்டாலுமே z ஆக்சிஸ்ல இருக்கு. ஓகே, அப்ப இந்த yz xz வந்து பார்ஷியலி z ஆக்சிஸ்ல இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஆர்பிட்டாலோட எனர்ஜி டிகிரீஸ் ஆகும், அதே மாதிரி இந்த dz2 கம்ப்ளீட்டா z ஆக்சிஸ்ல இருக்கு. அப்ப z ஆக்சிஸ் கொஞ்சம் எலாங்கேட் ஆயிருக்கனால மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும், அப்போ ரிப்பல்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும், அப்ப எனர்ஜி கம்மியாயிரும். ஓகே, அப்போ dz ஓட எனர்ஜி குறையுது, dyz dxz ஓட எனர்ஜி குறையுது. அடுத்து ரிமைனிங் dxy dx2 y2 இந்த ரெண்டு ஆர்பிட்டாலோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த ரெண்டு ஆர்பிட்டாலோட எனர்ஜி இந்த ரெண்டு ஆக்சிஸுமே கம்ப்ரஷன் ஆகுது. அப்ப கம்ப்ரஷன் ஆகும்போது மெட்டல் இடத்தோட க்ளோஸா வரும், அப்ப மெட்டல் இடத்தோட க்ளோஸா லிகாண்ட் வரும்போது மோர் ரிப்பல்ஷன் இருக்கும், அப்ப இந்த ரெண்டு ஆர்பிட்டோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அப்ப டெட்ராகோனல்ல ஆக்ட்ராகட்ல கம்பேர் பண்ணும்போது நாலா ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, ஒன்னு டபுள் டிஜெனரேட், அப்புறம் சிங்கிலெட், அடுத்து சிங்கிலெட், அடுத்து சிங்கிலெட். ஓகே, அப்போ உங்க நாலா ஸ்ப்ளிட் ஆகும், dyz xz dxy அடுத்து dz2 அடுத்து dx2 y2. இதுதான் டெட்ராகோனலோட கிறிஸ்டல் ஸ்ப்ளிட்டிங். அடுத்து ஸ்கொயர் பிளானர் கண்டுபிடிக்கலாம். if the two trans ligand lying on the z axis of octagon are removed we get the square planar complex. ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ்ல ஆக்ட்ராகடல் ஸ்ட்ரக்சர் எடுத்தோம், ஆக்ட்ராகடல் ஸ்ட்ரக்சர்ல z ஆக்சிஸ் இதான், அடுத்து இது x ஆக்சிஸ் இது y ஆக்சிஸ். இதுல z ஆக்சிஸ் நம்ம கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டோம்னா அங்க ஸ்கொயர் பிளானர் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிரும். அப்ப ஸ்கொயர் பிளானர்ல z ஆக்சிஸ் கம்ப்ளீட்டா சுத்தமா இருக்காது. அப்ப z ஆக்சிஸ்ல உள்ள மெட்டல் இடத்துல உள்ள d ஆர்பிட்டால் உங்களுக்கு மினிமைசர் ரிப்பல்ஷனே சுத்தமா இருக்காது, அப்ப ரிப்பல்ஷன் கம்ப்ளீட்டா இதாயிரும். அப்ப அந்த z ஆக்சிஸ்ல உள்ள ஆர்பிட்டால் மெட்டல்ல உள்ள d ஆர்பிட்டால் மட்டும் மோர் ஸ்டெபிலைஸ் ஆயிரும். ஓகே, அப்போ இங்க லிகாண்ட் வந்து ஒன்லி x y ஆக்சிஸ்ல மட்டும் தான் இருக்கு. இது x ஆக்சிஸ்ல லிகாண்ட் இருக்கும், அடுத்து இது y ஆக்சிஸ்ல லிகாண்ட் இருக்கும். அப்ப லிகாண்ட் வந்து z ஆக்சிஸ்ல ஸ்கொயர் பிளானர்ல கிடையாது. அப்ப z ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய மெட்டல் இடத்துல உள்ள d ஆர்பிட்டால் மட்டும் அது லெஸ் எனர்ஜி ரொம்ப கம்மியாயிரும். அப்ப எனர்ஜி கம்மியாகனால அது மோர் ஸ்டெபிலைஸ் ஆயிரும். அப்ப x y ஆக்சிஸ் வந்து இன்னும் நார்மலா டெட்ராகோனல் கம்பேர் பண்ணும்போது இன்னும் கம்ப்ரஷன் ஆகும். அப்ப இன்னும் கம்ப்ரஷன் ஆகும்போது இதுல மோர் ரிப்பல்ஷன் இருக்கும். ஓகே, the square planar complex repulsion by the d orbital along the z axis further reduce compared to the tetragonal splitting. ஓகே, அப்ப டெட்ராகோனல் ஸ்ப்ளிட்டிங்ல z ஆக்சிஸ்ல கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல லிகாண்ட் இருந்துச்சு, லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது கொஞ்சம் ரிப்பல்ஷன் இருக்கும், அதனால எனர்ஜி கம்மியாச்சு. இங்க z ஆக்சிஸ்ல லிகாண்டே இல்ல, அப்ப ரிப்பல்ஷனே இருக்காது, அப்ப எனர்ஜி ரொம்ப கம்மியாயிரும் டெட்ராகோனல் கம்பேர் பண்ணும்போது. ஓகே, அப்ப இதுதான் நம்ம டெட்ராகோனலோட ஸ்ப்ளிட்டிங். அப்ப டெட்ராகோனலை விட இங்க z ஆக்சிஸ்ல லிகாண்டே இல்ல,
அப்ப இசட் ஆக்சிஸ்ல லிகாண்டே இல்லனால ரிப்பல்ஷனே சுத்தமா இருக்காது. அப்போ இது பார்ஷியலி ஒய் இசட் இருக்கு, அப்ப எக்ஸ் இசட் இதெல்லாம் பார்ஷியலி இசட் ஆக்சிஸ் இருக்கு. அப்ப பார்ஷியலி இசட் ஆக்சிஸ் இருக்கும்போது இதோட எனர்ஜி இன்னும் குறைஞ்சிரும். ஓகே, அடுத்தது டி இசட் ஸ்கொயர்டு. டி இசட் ஸ்கொயர்டு வந்து இது இந்த இசட் ஸ்கொயர்ல இசட் ஆக்சிஸ்ல லிகாண்டே இல்ல, அப்ப லிகாண்டை அப்ரோச் பண்ண வராது. லிகாண்டு எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் மட்டும் தான் வரும். அப்ப இசட் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலோட எனர்ஜி கம்மியாயிரும். அப்ப இந்த 3 ஆர்பிட்டால் டெட்ராகோனல் இருக்கிறத விட இதோட எனர்ஜி இன்னும் கம்மியாயிரும். ஓகே, டி இசட் ஓட எனர்ஜி நல்லா கம்மியாயிட்டு டி ஒய் இசட் எக்ஸிஸ் ஓட எனர்ஜி கொஞ்சம் ஸ்லைட்லி கம்மியா இருக்கு. டியூ டு என்னன்னா இதுல பார்ஷியலி தான் இசட் ஆக்சிஸ் இருக்குது. ஓகே, இதுல ஃபுல்லி இசட் ஆக்சிஸ் இருக்கு. அடுத்தது எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் வந்து இன்னும் கம்ப்ரஷன் ஆகிறதுனால அதோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். டி எக்ஸ் ஒய் அடுத்து டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இந்த ரெண்டு ஆர்பிட்டோட எனர்ஜி டெட்ராகோனல் கம்பேர் பண்ணும்போது எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறதுனால மொத்தமா 4 ஸ்பிளிட்டிங் இருக்கு. ஒன்னு டபுள் டிஜெனரேட், அப்புறம் எல்லாமே சிங்கிளா தான் இருக்குது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பிளானர்ல dy z x z இருக்கும், அடுத்து dz ஸ்கொயர், அப்புறம் dxy, அடுத்து தான் dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர், 4ஆ ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, மோஸ்ட்லி D8 கான்பிகரேஷனா இருந்துச்சுன்னா அதுலயும் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா இருந்துச்சுன்னா அது ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸா தான் இருக்கும். D8 கான்பிகரேஷன்ல மொத்தமா 4 ஆர்பிட்டால் 8 எலக்ட்ரானுமே 4 ஆர்பிட்டாலே ஃபில் அப் ஆயிரும். 4 ஆர்பிட்டாலே நம்ம ஃபில் அப் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இந்த dyz dxz ஃபில் அப் ஆகும், ஒரு எலக்ட்ரான், அடுத்து ஒரு எலக்ட்ரான், அடுத்து செகண்ட் எலக்ட்ரான், இங்க தேர்ட் எலக்ட்ரான் ஃபில் அப் ஆகும், அடுத்து ஃபோர்த் எலக்ட்ரான் ஃபில் அப் ஆகும், அடுத்து dz ஸ்கொயர்ல ஃபில் அப் ஆகும் 2 எலக்ட்ரான், அடுத்து dxyல 2 எலக்ட்ரான் ஃபில் அப் ஆகும். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் வந்து dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர், இந்த ஆர்பிட்டால் வந்து அன்ஆக்குபைடா இருக்கும். ஓகே, அப்ப dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் ஆர்பிட்டால் ரிமைன் அன்ஆக்குபைட் பிகாஸ் ஹையர் எனர்ஜில இருக்கும். அப்போ ஹையர் எனர்ஜில இருக்கும். அப்ப இந்த ஆர்பிட்டால் தான் உங்களுக்கு dsp2 ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் ஆகும். அப்ப அது ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஓகே, அப்போ ஸ்கொயர் பிளானர்ல டி ஸ்கொயர் பிளானரோட ஹைபிரிடைசேஷன் dsp2, அதுல d ஆர்பிட்டால் என்ன ஆர்பிட்டால் வந்து இன்வால்வ் ஆயிருக்கும் ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் ஆர்பிட்டால் தான் இன்வால்வ் ஆயிருக்கும். ஓகே, the ratio of tetrahedral crystal splitting of tetrahedral ஸ்கொயர் பிளானர் ஆக்டாஹெட்ரல் கம்பேர் பண்ணலாம். இப்போ ஆக்டாஹெட்ரலோட டெட்ராஹெட்ரல் கம்பேர் இப்போ ஆக்டாஹெட்ரல் கம்பேர் பண்றோம். இதே வந்து டெட்ராஹெட்ரல் வந்து கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் இஸ் ஈக்குவல் டு 0.44 ஆக்டாஹெட்ரலுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, அதாவது 4/9 ஆக்டாஹெட்ரலுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, அப்ப 1 டெட்ராஹெட்ரல் ஸ்பிளிட்டிங் கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் இஸ் ஈக்குவல் டு 4/9 கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஆக்டாஹெட்ரலுக்கு ஈக்குவலா இருக்கும். அதே வந்து ஸ்கொயர் பிளானர் 1 ஸ்கொயர் பிளானர் கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் இஸ் ஈக்குவல் டு 1.3 ஆக்டாஹெட்ரலுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, அப்போ இதுல கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் ஃபர்ஸ்ட் யாருக்கு அதிகமா இருக்குன்னா ஸ்கொயர் பிளானருக்கு அதிகமா இருக்கும், அடுத்தது ஆக்டாஹெட்ரலுக்கு அதிகமா இருக்கும், அடுத்து டெட்ராஹெட்ரலுக்கு அதிகமா இருக்கும். ஓகே, அடுத்தது ஃபேக்டர் அஃபெக்டிங் தி மேக்னிட்யூட் ஆஃப் கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங். அதுல ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் தி மெட்டல் அயான். நேச்சர் ஆஃப் த மெட்டல் அயான்ல 3D 4D 5D சீரிஸ் எடுத்திருக்கோம். 3D சீரிஸ்ல நம்ம கோபால்ட் எடுத்திருக்கோம், அடுத்தது ரோடியம் இரிடியம். இதுல 3D சீரிஸை விட கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் ரோடியத்துக்கு அதிகமா இருக்கும், ரோடியத்தை விட இரிடியத்துக்கு அதிகமா இருக்கும். இப்போ 3D சீரிஸை விட 4D சீரிஸ்க்கு கிட்டத்தட்ட 50% கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் அதிகமா இருக்கும். அதே மாதிரி 4D விட 5D சீரிஸ்க்கு வந்து 25% வந்து கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் அதிகமா இருக்கும். ஓகே, அடுத்து ரெண்டாவது ஃபேக்டர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெட்டல் அயான். ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆக கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமா இருந்துச்சுன்னா ஸ்பிளிட்டிங் அதிகமா இருக்கும். அடுத்தது நம்பர் அண்ட் ஜாமெட்ரி ஆஃப் தி லிகாண்ட். ஜாமெட்ரி ஆஃப் தி லிகாண்டை பொறுத்து கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் அதிகமா இருக்கும். ஸ்கொயர் பிளானரா இருந்தா ஆக்டாஹெட்ரல விட 1.3 டைம்ஸ் அதிகமா இருக்கும், டெட்ராஹெட்ரல வந்து ஆக்டாஹெட்ரல விட கம்மியா இருக்கும். ஓகே, அடுத்தது நேச்சர் ஆஃப் த லிகாண்ட். நேச்சர் ஆஃப் த லிகாண்ட் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டா இருந்துச்சுன்னா கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் அதிகமா இருக்கும், வீக்கா இருந்தா கம்மியா இருக்கும். இப்போ ஸ்ட்ராங் வீக் ஃபீல்டு லிகாண்ட் யாருன்னு பார்க்கலாம். ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் லிகாண்ட் ஆர் அரேஞ்ச் இன் தி இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்பிளிட்டிங் எபிலிட்டி. அப்போ இந்த லிகாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் டோனரா இருந்தா ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டா இருக்கும், கார்பன் டோனார், அடுத்தது நைட்ரஜன் டோனார், அடுத்தது ஆக்சிஜன் டோனார், அடுத்தது ஹாலஜன் டோனார். ஓகே, அப்போ அந்த ஹாலஜன் டோனார் தான் ரொம்ப வீக்கா இருக்கும். அதுல அயோடைடு அயான் வந்து ரொம்ப வீக் ஃபீல்டு லிகாண்டா இருக்கும். அடுத்தது இன்டர்மீடியேட் ஃபீல்டு லிகாண்ட் வந்து ஆக்சிலேட்டு, வாட்டர், பிரிடின், பைப்ரிடின், அடுத்து 1,10 பினாத்திலின், இதெல்லாம் இன்டர்மீடியேட் ஃபீல்டு லிகாண்டா இருக்கும். ஓகே, இதெல்லாம் நைட்ரஜன் டோனார். அப்போ ஆக்சிஜனும் ஹாலஜன் டோனார் இருந்தால் வீக்கா இருக்கும், நைட்ரஜன் டோனாரா இருந்தா இன்டர்மீடியேட் ஃபீல்டு லிகாண்டா இருக்கும். இதே கார்பன் டோனாரா இருந்தா COCN இந்த மாதிரி CH3 இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டு. கார்பன் டோனார்னா ஸ்ட்ராங், நைட்ரஜன் இருந்துச்சுன்னா இன்டர்மீடியேட் ஃபீல்டு லிகாண்டு, ஆக்சிஜன் ஹாலஜன் இருந்தா
வீக் ஃபீல்டு லிகாண்ட். ஓகே, இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஆஃப் ஆக்ட்ராகட்டல் அண்ட் ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் இஸ் ரிலேட்டட் as. இப்போ ஆக்ட்ராகட்டலுக்கும் ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸுக்கும் என்ன ரிலேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல யார் அதிகமா இருக்குன்னா ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் அதிகமா இருக்கும். அடுத்தது ஆக்ட்ராகட்டல், அடுத்தது டெட்ராகட்டல். இதுல ஸ்கொயர் பிளானருக்கும் ஆக்ட்ராகட்டலுக்கும் என்ன டிஃபரன்ட் பார்த்தோம். இதுல ஸ்கொயர் பிளானர் ஒரு ஸ்கொயர் பிளானர் இஸ் ஈக்குவல் டு 1.3 ஆக்ட்ராகட்டல் கிறிஸ்டல் ஃபீல்ட்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், crystal field splitting energy of octahedral and tetrahedral complex is related as. octahedrலுக்கும் tetrahedrலுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பாருங்க. இதுல 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கோம். இந்த 4 ஆப்ஷன் எது கரெக்ட் ஆன்சர்னு உங்களுக்கு தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.